ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுமே வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 2, பூண்டு வந்து முழுசாக ஒரு பூண்டு எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணுமே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் 3 தக்காளி எடுத்துருக்குறேன், நல்லா பெருசாக. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு. இன்னொரு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கலாம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டுக்கலாம். இது வந்து கொழும்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லி கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கலைன்னா கொஞ்சம் நல்லா கரண்டிலே இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்ருங்க, நசுக்கி விட்ருங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு. இது வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னி வந்து நம்ம தாளிக்கிறதே தேவையில்லை, ஏன்னா கடுகு சீரகெல்லாம் போட்டு தான் தாளிச்சிருக்குறோங்க. இது வந்து அப்படியே தோசை, இட்லி சுட சுட சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.